ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்ல போகிறோம். ஒரு புதிய வருடத்தினுடைய புத்தாண்டு ஆராதனை நிறைவு செய்து ஜனவரி முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு சபைக்கு வந்தா அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குமோ அதே போல இன்றைக்கு ஒரு புதிய ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஏற்கனவே 2024 புதிய ஆண்டு வந்துருச்சு, முதல் ஞாயிற்றுக்கிழமையும் வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு புதிய ஆண்டு 2024 இன்னொரு புதிய ஆண்டு வருதா? ஆமா, வந்துருச்சு. அது என்ன ஆண்டு? நியூ ஃபைனான்சியல் இயர். ஏப்ரல் 1 அன்றைக்கு பொருளாதாரத்துக்கான, வருமானத்திற்கான, கணக்கீடுகளுக்கான, வரவு செலவுகளுக்கான ஒரு புதிய ஆண்டு ஏப்ரல் 1 அன்றைக்கு ஆரம்பமாயிற்று. இன்றைக்கு இந்த செய்தியிலே கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தரால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தர் என்ன ஆசீர்வாதங்களை, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார், அந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது, இதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். கர்த்தர் என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் அல்லது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார், இரண்டாவது அந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது, அதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 10, 11, 12, 13 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் வசனங்கள் 10, 11, 12, 13. தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ராஜாவாகிய தாவீது சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் 12வது வசனத்திலே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் வருஷத்தின் 365 நாட்களிலும் இடைவிடாமல், விடுமுறை எடுக்காமல், பிரேக் எடுக்காமல் ஒரு வேலையை அவரே செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன வேலை என்றால், தம்முடைய ஜனமாகிய உங்களை ஆசீர்வதிக்கிற வேலையை செய்கிறார். அப்படி செய்கிறாரா? ஆமா. அவர் அப்படி செய்கிறதுனால தான் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்களை பாதுகாத்து தூங்காமல் உறங்காமல் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் உண்டாகிறது. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோட அவர் வேதனை கூட்டார். இப்ப இந்த வசனம் என்ன சொல்கிறதுனா, கர்த்தர் ஆசீர்வதித்தா என்ன நடக்கும்?
கர்த்தர் ஆசீர்வதிச்சா என்ன உண்டாகும் அப்படின்னா ஐஸ்வர்யம் உண்டாகும். ஐஸ்வர்யம்னா பணம், ஐஸ்வர்யம்னா வெள்ளி பொன், ஐஸ்வர்யம்னா ஆஸ்திகள், வீடு வாசல், இவைகள் எல்லாமே தான் ஐஸ்வர்யம். அப்ப கர்த்தர் ஆசீர்வதிச்சா என்ன வரும்? இவை எல்லாம் வந்துடும். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சா ஐஸ்வர்யம் வருமே, அந்த ஐஸ்வர்யம் பணமாகவும் வெள்ளியாகவும் பொன்னாகவும் இன்னும் விலையுயர்ந்த கற்களாகவும் இன்னும் மாட மாளிகைகளாகவும் இன்னும் வசதி வாய்ப்புகளாகவும் சொத்துக்களாகவும் இவைகளாக வருகிறதே. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இதுல ஏதாவது எனக்கு வேண்டான்னு யாராவது இங்க சொல்றீங்களா? இல்ல இதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொண்டு வருகிற அதனுடைய பிரதிபலன்களாகிய அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆகிய பணம், மணி, பணம் யாருக்காவது வேணான்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும், ஆனா அது கொடுக்கிற பணம் வேண்டாம். அது எப்படிங்க? அது எப்படிங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்ததுனாவே உங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சிரும்? ஐஸ்வர்யம் வந்துடும். ஐஸ்வர்யம்னா இவைகள் தான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவரு பாருங்க, வேதாகமத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதியாகமம், வெளிப்படுத்தின விசேஷம், இதற்கு இடையில எந்த வசனங்களுக்கு எங்கேனாலும் போனீங்கனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ரெண்டு விதத்துல பார்க்கலாம். ஒன்று ஆவிக்குரிய விதங்களில பார்க்கலாம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அண்ட் அதர் சைடு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்ப ரெண்டுமே வேணும். அந்த உலகமும் நமக்கு வேணும், பரலோகமும் வேணும். அதே சமயத்தில் இங்கேயும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும். சோ இதை ஆண்டவர் தருகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தருகிறார். சில நபர்களை உதாரணமாக காமிக்கிறேன். ஆபிரகாமை பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் நீதிமானாகப்பட்டார், விசுவாசிகளின் தகப்பனானார், தேவனுக்கு சிநேகிதனானார். இன்னும் நிறைய காரியங்கள் அப்படியே சொல்லலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கிறது. சரி, அது மட்டும்தான் ஆபிரகாம்ட்டியா? இல்லை, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எக்கச்சக்கமா ஏராளமாய் கிடக்கிறது, பூமியே தாங்க முடியாதபடிக்கு. ஆதியாகமம் 13:2 சொல்லுகிறது, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னியும் உடைய செல்வ சீமானாய் இருந்தான் என்று. அப்படியே இருக்குது. ஈசாக்கு அவரும் அதே மாதிரி தான். அவனையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். 100 மடங்கு வந்தது. ரகபோத் துறவு தோண்ட தோண்ட சுரக்கும் நீரூற்று வந்தது. பெலிஸ்திய ராஜா நீங்க என்னை விட ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. யாக்கோபு சொல்லவே வேண்டாம், 2 பரிவாரங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்கள். எப்படி நிறைய பேரை சொல்லலாம். தாவீதும் அதே மாதிரி நிறைய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. சாலமோன் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்ப ரெண்டுமே இருக்குது பாருங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. அப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சா உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும், உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும். ஆனா பல வேளைகளில் நாம ரொம்ப 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 அப்படி இருக்கிறதா நினைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் எனக்கு இருந்தா போதும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பக்தியிலே முக்தி அடைந்த நிலையில நின்று அப்படி சொல்லிடுறாங்க. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, சில வசனங்களை நான் உங்களுக்கு தெரிந்திருக்கிற வசனங்களை வாசிக்கிறேன். உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். 12வது வசனத்துல, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயே கடன் வாங்காதிருப்பாய். இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 14வது வசனத்தில் கடைசி பகுதி பார்த்தா, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்படிதான் வருகிறது பாருங்க. உபாகமம் 28ல நிறைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றாரு. 8வது வசனத்துல, கர்த்தர் உன் களஞ்சியங்களில் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இப்படிதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்கிறதுங்க?
வருகிறது. நீங்க நின்னா ஆசீர்வாதம் வருகிறது, நடந்தா ஆசீர்வாதம் வருகிறது, உட்கார்ந்தா ஆசீர்வாதம் வருகிறது. என்ன பாஸ்டர் இப்படி இல்லாம வருகிறது? ஆமாங்க, ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. 6வது வசனத்தை பாருங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க வந்தீங்கன்னாவே ஆசீர்வாதமா, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க போனாலும் ஆசீர்வாதமா, உட்கார்ந்தாலும் ஆசீர்வாதம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இப்படி உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டி என்ன செய்கிறது? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கும் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நீங்க பட்டணத்தில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, வீட்டில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த ஆசீர்வாதங்களை பார்த்தாலும் அளவு கடந்த ஆசீர்வாதமா, ரொம்ப அதிகமான ஆசீர்வாதமா இருக்கிறது. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, வசனத்தில் இருக்குது. ஆனா வாழ்க்கையில அங்க இல்லையே பாஸ்டர். வசனத்தில் இருக்குது, ஆனா வாழ்க்கையில இல்லை. இன்னைக்கு அநேகருடைய நிலைமை அதுதான். வசனத்துல ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை எப்படி வாழ்க்கையில பெற்றுக்கொள்வது? அதுதான் இந்த செய்தி. அப்ப இந்த செய்தியை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது? எப்படி பெற்றுக்கொள்வது? உங்களுக்கு ஏதாவது யோசனை வருதா? எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவர்கிட்ட போய் ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு அப்படி ஏதாவது பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? உபவாசம் போடுறது தவறு இல்லை, ஜெபம் பண்ணுறது தவறு இல்லை, போராடுறது தவறு இல்லை. ஆனால் அப்படி பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி எங்கேயும் வழிகள் இல்லை. அதுக்கு வேதாகமே நமக்கு வழியை சொல்லுகிறது. 2 காரியங்களை சொல்லுகிறேன். எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது? அதாவது வேத வசனங்களிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது? 2 காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவது, கர்த்தரை நினைக்க வேண்டும். அதாவது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்கிற பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனம் எங்க இருக்கிறது? உபாகமம் 8வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஆண்டவரை நினைக்கணும், மறந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவரை நினைச்சிட்டு மற்ற நாள்ல என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. ஏன் நினைக்கணும்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை அவர் தான் உங்களுக்கு கொடுக்கிறார். இப்ப அவரு கொட்டலைன்னா நீங்க மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு போன வாழ்க்கையில தான் கடைசியில் நமக்கு உண்டாயிருக்கும். மாங்குன்னு உழைச்சாலும் மடியில எதுவுமே வந்து சேராது. அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் அப்படின்னா ஒரு பிசிக்கலி ஸ்ட்ரென்த், அதையும் நீங்க குறிப்பிடலாம். அதே சமயத்தில் அந்த ஞானம், அந்த சாதுரியம், அந்த புத்தி கூர்மை, பிசினஸ்ல தொழில் நுணுக்கம், இவை எல்லாவற்றையும் யார் கொடுக்கிறா? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. எகிப்துல பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்தை சரி பண்றதற்கு அந்த ஞானத்தை யாருக்கு தான் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தார்? யோசேப்புக்கு கொடுத்தார். அப்ப உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பண்ணுகிற பலன், பிசிக்கலி பலன், மென்டலி ஸ்ட்ரென்த், எல்லாவற்றையும் அவர் தான் கொடுக்கிறாரு. அப்ப அவரை என்ன செய்யறாங்க? அவரை மறந்துடாதீங்க. 2வது என்ன செய்யணும்னா, கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். 2வது கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9-10 வாசிப்பீங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்,
உன் ஆலைகளில் திராட்சை ரசமும் புரண்டு ஓடும். அப்ப ரெண்டாவது, கர்த்தரை நீங்க என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். கனம் பண்றதுன்னா உங்க பொருள், உங்களுடைய விளைவின் எல்லாவற்றினுடைய முதற் பலனை ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கணும். பாருங்க, உலகத்துல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உலகம் ஒரு மாடலை காண்பிக்குது. அது என்னன்னா வாங்கிறது வாங்கிறது வாங்கிறது, எல்லார்ட்டையும் வாங்கிறது, பணக்கார்ட்டையும் வாங்கிறது, ஏழை எளியவன்கிட்டையும் வாங்கிறது, சரிக்கு சரியாகவும் நேர்மையாகவும் வாங்கிறது, அநியாயமாக வாங்கிறது, பில்லை மாற்றி போட்டு வாங்கிறது, கணக்கை மாற்றி போட்டு வாங்கிறது, வட்டியாக வாங்கிறது. இப்படி உலகம் ஐஸ்வர்யவானாக உலகம் காண்பிக்கிற மாடல். அதாவது வாங்கு வாங்கு வாங்கு, கொடுத்துறாத 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 கொடுத்துறாத, வாங்கு வாங்கு வாங்கு. அப்படி வந்து கேட்டாலும் இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், அடுத்த நாள் தரேன், அவ்வளோதான் இவ்வளோதான், சரியா போச்சு. அப்படிதான் உலகம் மாடலை காமிக்குது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? மாடல்னா ஐஸ்வர்யம் வர்றதுக்கு, செழிப்பு வர்றதுக்கு, விருத்தி பெருக்கம் முன்னேற்றம் வர்றதுக்கு அவர் காட்டுற மாடல் என்னன்னா கொடுக்கிறது. ஆனால் இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. எடுத்து கொடுத்துட்டா எப்படி பெருகும்? வாங்கினா கொஞ்சம் சேரும். எடுத்து கொடுத்துட்டா இங்க குறைஞ்சு போகும் அல்லது காலியாகும், எம்டியா தானே ஆகும். ஆனா கர்த்தர் காமிக்கிற மாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா கொடுக்கிறது. வேதத்துல ஒரு வார்த்தை இருக்குது, வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கிறதே நலம். பாருங்க, வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறதே நலம். அப்ப காட்ஸ் பேட்டர்ன், காட்ஸ் மாடல் அது என்னன்னு கேட்டீங்கன்னா கொடுப்பது. இது ஐஸ்வர்யம் வர்றதுக்கு, செழிப்பு வர்றதுக்கு, உயர்வு வர்றதுக்கு, நன்மை வர்றதுக்கு மாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் காட்டுற வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அது நாம கொடுக்கிறது தான். நாம கொடுக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுகிறது. சரி, நாம ஆரம்பத்தில் வாச்ச 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் தாவீது என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு கொடுக்கிறார். நான் இப்ப 2 ராஜாக்களை குறித்து உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன். முதல் ராஜா தாவீது ராஜா. அவர் எங்கே கொடுக்கிறாரு? 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் கொடுக்கிறார். இன்னொரு ராஜாவையும் சொல்ல போறேன். அவரு எசேக்கியா ராஜா. அவர் எங்க கொடுக்கிறார்னா 2 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் கொடுக்கிறார். பாருங்க, வேதாகமத்தில் வசனங்கள் கூட, இருப்பிடம் கூட எப்படி அழகா மேட்ச் ஆயிருக்குது பாருங்க. 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் தாவீது கொடுக்கிறத வசனம் காமிக்குது. 2 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா கொடுக்கிறத வசனம் காட்டிக்குது. ரெண்டு பேருமே ராஜாக்கள் தான். சரி, இந்த 2 பேர் ராஜாக்கள் மட்டுமல்ல, இந்த 2 ராஜாக்களுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்த ஜனங்களும் கொடுக்கிறாங்க. இப்போ கொடுக்கறதுனால என்னன்னா பெருக்கம் வருகிறது. சரி, இப்போ முதல்ல தாவீது அவனுடைய ராஜ்யத்தை பார்க்கலாம். 1 நாளாகமம் 29வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன நடக்குது பாருங்க. தாவீது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்கிறார். நாம் அதைத்தான் முதல்ல வாசித்தோம். 14வது வசனத்தில், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாகுவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். இங்கே தாவீது கர்த்தருக்கென்று, அதாவது கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக அனைத்தையும் ஆண்டவருக்குன்னு கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க 14வது வசனத்தில், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கிறார், எவ்வளோ கொடுக்கிறார். அதற்கப்புறம் அவர் மட்டுமல்ல, அவருடைய ஜனங்களும் ஆண்டவருக்கு கொடுக்கிறாங்க. அதைத்தான் அடுத்த வார்த்தையில் சொல்றாரு, என் ஜனங்கள் எம்மாத்திரம் அப்படின்றாரு. 17வது வசனத்துக்கு வந்தோம்னா, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். நான் கொடுத்தேன் அப்படின்றாரு. இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்றாரு.
இப்ப தாவீதும் கொடுக்கிறார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு. தாவீதினுடைய ராஜ்யத்தினுடைய தாவீதின் ஜனங்களும் ஆண்டவருக்கு என்ன செய்றாங்க? கொடுக்கிறாங்க. இப்ப ராஜா ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அப்ப நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த வேத பகுதியிலிருந்து தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நாம ஆண்டவருக்கு கொடுக்கணும். தாவீது எதை கொடுத்தார்? அவன் சவதரித்திருந்த அனைத்தையும் ஆண்டவருக்குன்னு கொடுத்தார். நான் சொல்றேன், நாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு நாம கொடுக்கணும், கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அவனுடைய ஜனங்களும் ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். நாம் மட்டுமல்ல, நம்முடைய வீட்டாரும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்ப நீங்க கொடுக்கிற ஒரு நபரா மாறணும். அதாவது தாவீத மாதிரி மாறிடணும். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தாவீத மாதிரி நீங்க ஆக விரும்புறீங்களா? ஆசைப்படுறீங்களா? நான் தாவீது மாதிரி இருக்கணுங்க, என்ன ஆண்டவர் தாவீது மாதிரி ஆசீர்வதிக்கணுங்க, அப்படி விரும்புறீங்களா? அப்ப தாவீது ஆண்டவருக்குன்னு கொடுத்த மாதிரி நீங்களும் நானும் நாம எல்லாரும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். இதுதாங்க ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழி. சரி, இப்ப ரெண்டாவது, அப்படியே 2 நாளாகமம் 29வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா, அங்கே எசேக்கியா ராஜா கர்த்தருக்கென்று கொடுக்கிறாரு. அவரு மட்டுமல்ல, அவருடைய ஜனமும் கொடுக்கிறாங்க. அதனாலே எசேக்கியா ராஜாவினுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இப்ப இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு கொடுக்கிறாரு, அவருடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா இவர் கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி, இவர் ராஜாவா வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ராஜ்யம் எப்படி இருந்துச்சு அதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டா தான் இந்த எசேக்கியா ராஜா கொடுத்தது, அதை ஆண்டவர் ஆசீர்வதிச்சது, அதுல வந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பிரீஃபா நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்ப எசேக்கியா ராஜாவாகிறதுக்கு முன்னாடி அவனுடைய தகப்பனாகிய ஆகாஸ் ராஜாவா இருக்கிறாரு. அவரு 16 வருஷம் இஸ்ரவேலா அரசாளுகிறார். அப்படி அவர் அரசாளுகிற பொழுது, அதாவது 2 நாளாகமம் 28வது அதிகாரத்தில் ஆகாஸ் ராஜாவாகிற பொழுது அவன் 20 வயதா இருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆனா அவன் எப்படி தெரியுமா அரசாண்டு இருக்கிறான்? அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல், கர்த்தரின் பார்வைக்கு அவன் செவ்வையானதை செய்யல. அதற்கப்புறம் பாகால்களுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை அவர் செய்யறான். பாகால்களுக்கு கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்யல. சரி, செய்யலைனாலும் பரவாயில்ல, அதாவது நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெட்டது செய்யாம இருக்கணும். ஆனா இவன் என்ன செய்யறானா, பாகாலுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை அவன் என்ன செய்யறான். அதுக்கப்புறம் என்ன பண்றா பாருங்க, அவன் இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி தன் குமாரரை அக்கினியிலே தகனித்து போடுகிறான். அதாவது தன் குமாரனை என்ன செய்யறான்? நரபலியாக கொடுக்கிறான். 4வது வசனம், மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டுகிறான். 22வது வசனத்துக்கு வந்தா, தான் நெருக்கப்படும் காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் எனும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். எவ்வளவு மோசமா பண்றான் பாருங்க. தான் நெருக்கப்படுற காலத்துல கூட கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்யறான்? அவன் துரோகம் பண்றான். அவன் எப்படிலாம் துரோகம் பண்றான் பாருங்க. அவனுக்கு எதிராக சீரிய ராஜாக்கள் வர்றாங்க 23வது வசனத்துல. அப்ப சீரிய ராஜாக்களின் தெய்வங்கள் சீரியர்களுக்கு துணை செய்கிறபடினாலே நமக்கு அது துணை செய்யும் சொல்லி சீரிய ராஜாக்களுடைய அந்த சீரிய தேசத்தினுடைய தெய்வங்களுக்கு அவன் பலி செலுத்துறான். சரி, அதோட தான் விட்டானா? இல்ல பாருங்க, தமஸ்குவின் ராஜாக்கள் அவங்க தெய்வங்களுக்கு பலியிட்ட அந்த மாதிரி தமஸ்குவின் தெய்வங்களுக்கும் அவன் பலி செலுத்துறான். சரி, இதோட தான் விட்டுட்டானா? 24வது வசனத்துக்கு வந்தா, அவன் தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமில் மூளைக்கு மூளை பலிபீடங்களை உண்டு பண்ணிட்டான். என்னென்ன வேலை பார்த்துருக்கான் பாருங்க இந்த ஆகாசு.
கர்த்தருடைய ஆலயத்தினுடைய கதவுகளை எல்லாம் பூட்டிட்டு பனிமூட்டுகளை எல்லாம் துண்டு துண்டாக்கிட்டு எருசலேமில் மூளைக்கு மூளை விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துற பலிப்பிடங்களை அவன் என்ன செஞ்சிருக்கிறான், காட்டியிருக்கிறான். இப்படி பண்ணிட்டான். இவன் இப்படி பண்ணதுனால ராஜ்யமும் ஜனங்களும் எப்படி ஆயிட்டாங்கன்னா, 23வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகுறதற்கு ஏதுவாயிற்று. இவன் இப்படி பண்ணது என்னவாயிடுச்சுன்னா, அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. அதாவது இவன் ஒரு ஆள் 16 வருஷம் அரசாண்டு ராஜ்யத்தைவே முடிச்சு கட்டிட்டான், ஜனங்களை நாசமாக்கி விட்டுட்டான். இந்த சூழ்நிலையில தான் எசேக்கியா ராஜாவாகிறாரு. இவர் ராஜாவாகி இவர் என்ன செய்யறாரு பாருங்க, 29வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவன் ராஜாவாகின உடனே அவன் என்ன செய்யறான்னா, 2வது வசனத்தில் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். 3வது வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுதுபார்க்கிறான். 5வது வசனத்தில் அவன் லேவியரையும் ஆசாரியரையும் பரிசுத்தம் பண்ணுகிறான். 16வது வசனத்துக்கு வந்தா அங்கே ஆசாரியர்கள் ஆலயத்திற்குள்ள சென்று ஆலயத்தில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் சுத்திகரிக்கும்படிக்கு செய்து லேவியர்கள் அதை கொண்டு போய் கெதரன் ஆற்றில் போடும்படிக்கு அப்படி பெரிய வேலையெல்லாம் செய்யறான். அதற்கப்புறம் 21வது வசனத்தில் ராஜ்ய பாரத்திற்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் தேவாலயத்திற்காகவும் யூதாவுக்காகவும் பலிகளை செலுத்துகிறான். இவ்வளவு வேலை எசேக்கியா ராஜா செய்யறான் பாருங்க. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சு தேவாலயத்தினுடைய அடைக்கப்பட்டிருந்த அந்த மூடப்பட்டிருந்த கதவுகளை எல்லாம் திறந்து அதெல்லாம் பழுது பார்த்து லேவியர் ஆசாரியர் எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணி ராஜ்யத்துக்காக தேவாலயத்துக்காக யூதாவுக்காக பலிகளை எல்லாம் செலுத்துறான் பாருங்க. சர்வாகட தகனபதி ஸ்தோத்திர பலி இவைகளெல்லாம் செலுத்த ஆரம்பிக்கிறான். நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் அப்படி தான் செய்யணும், அப்படி தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கை, நம்ம வீடு, நம்ம குடும்பம் அப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். மனம் போன பொறுப்பில், கண் போன விருப்பில், எல்லாத்தையும் விரும்பினது, இஷ்டப்பட்டது, ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கர்த்தாவே என்னை ஆசீர்வதிக்கும்னா நானும் உன்னை ஆசீர்வதிக்கலான்னு தாப்பா விரும்புகிறேன். எப்படி ஆசீர்வதிக்கிறது? அப்படிதான் ஆண்டவர் கேட்பார். ஆனால் எசேக்கியா என்ன செய்கிறார்? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது. அப்ப நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா செம்மையான வாழ்க்கை வாழையவர்களா இருக்கணும். நீங்க வாழணும், அப்படி வாழணும், உங்க குடும்பம் அப்படி இருக்கணும். சரி, அவன் தேவாலயத்து கதவுகளை திறந்து கொஞ்சம் பழுது பார்க்கறான். அப்போ உங்க வீட்டில் அந்த ஓட்ட ஒடிசலா இருக்கிறத சரி பண்ணுங்க, கதவு ஜன்னலையா இல்லை பாருங்க. ஜபத்தில் குறைவு இருக்குது இல்லையா, வேதத்தில் குறைவு இருக்குது இல்லையா, கர்த்தரை தேடுகிறதுல குறைவு இருக்கிறது இல்லையா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுல குறைவு இருக்கிறது இல்லையா, ஆண்டவரை பற்றி பிடிக்கிறதுல கொஞ்சம் குறைவு இருக்கிறது இல்லையா, கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் அப்படியும் கொஞ்சம் இப்படியுமா வாழ்க்கை அப்படியே மிக்ஸ் ஆகி இருக்குது இல்லையா, இதெல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணணும், இதெல்லாத்தையும் சரி பண்ணணும். அப்போ உங்கள் குடும்பத்தை சரி பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ணுங்க. சர்ச்சில் இருக்கிற மாதிரியே வீட்லையும் இருக்கணும், சர்ச்சில் இருக்கிற மாதிரியே ஆஃபீஸ்லையும் இருக்கணும். கர்த்தர் பார்க்கிறார், நாம் அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். சுத்திகரிங்க. உங்க பாருங்க, லேவியர் ஆசாரியர்களெல்லாம் ராஜா சுத்திகரிக்கிறார். அப்போ உங்க பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை எல்லாம் தேவனுக்கு ஏற்றார்படி வளங்க, கர்த்தருக்கு ஏற்றார்படி வளங்க. ஆலயத்தில் அவருக்கு ஏற்றார்படி உங்க பிள்ளைகளை நீங்க கொண்டு வரணும். சரி, எசேக்கியா ராஜா இப்படி பண்றார். சரி, இதோட நிறுத்திட்டாரா? இல்ல இல்ல இல்ல, இன்னும் அவர் அடுத்து என்ன பண்றாருன்னா 30வது அதிகாரத்தில் முதல் வசனத்துக்கு வந்தா அவர் பஸ்காவை ஆசரிக்க எல்லா ஏற்பாடும் பண்றார். பஸ்காவா? ஆமா, ஆண்டவர் வருஷந்தோறும் பஸ்காவை அனுசரிக்கணும்னு சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வருகிற பொழுது அன்றைக்கு பஸ்காவை அனுசரிக்க செய்தார். அதனை தொடர்ந்து கர்த்தர் வருடந்தோறும் அதை நினைவு கூறும்படிக்கு சொன்னார். ஆனா இந்த ஆகாஸ் ராஜாவான பொழுது இதெல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? மூட்டை கட்டி முடிச்சு கட்டிட்டாரு.
இப்ப எசேக்கியா என்ன பண்றாரு? பஸ்காவை ஆசரிக்க எல்லா ஏற்பாடு பண்றாரு. என்னென்ன ஏற்பாடு பண்றாரு பாருங்க. அவர் யூதா எங்கும் ஆட்களை அனுப்புறார். யூதா தேசம் முழுவதுக்கும் ஆள் அனுப்புறார். எல்லாரும் வாங்க, பஸ்காவை நாம என்ன செய்யணும்? ஆசரிக்கணும், பஸ்காவை ஆசரிக்கணும்ன்றாரு. இந்த மனாசே, எப்ராயிம், செபுலோன் கோத்திரங்களுக்கு நிருபங்களை எழுதி என்ன செய்யறாரு? அவர் அனுப்புறாரு. எல்லாரும் வாங்க, பஸ்காவை நாம ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாரு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே வரல. ஸோ அதனால அவர் பிளான் பண்ண மாதிரி நடத்த முடியல. ஆனாலும் அவர் விட்டுட்டாரா? இல்ல. அவர் என்ன பண்றாருன்னா திரும்பவும் பஸ்காவை அனுசரிக்க அவர் என்ன செய்யறாருன்னா நிருபங்களை எழுதுகிறார். 5வது வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, அவர் நிருபங்களை எழுதி தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இருக்கிற இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பஸ்காவை ஆசரிக்க எல்லாரும் வாங்க, சபையார் எல்லாரும் வாங்க என்று சொல்லி பறைசாற்ற தீர்மானம் பண்ணி ஆட்களை அனுப்புறார். நிருபங்களை எழுதி அஞ்சற்காரர்களுடைய கையில் கொடுத்து அங்கே அனுப்புகிறார். 10வது வசனத்தில் அஞ்சல்காரர்கள் எப்ராயிம், மனேசா தேசங்களிலே செபுலோன் மட்டும் ஊராக திரிந்து இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு பஸ்காவை அனுசரிக்க எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணிட்டு இப்போ பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. 15வது வசனத்தில் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். இப்போ பஸ்காவை என்ன செய்யறாங்க? ஆசரிக்கிறாங்க. பஸ்கா ஆசரிச்சோனியா அதோட முடிஞ்சிருமா? இல்ல. அதற்கப்புறம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாள் கொண்டாடணும். அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் அவர் என்ன செய்யறாரு? 7 நாள் பஸ்காவை ஆசரித்த பிறகு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் 7 நாள் ஆசரிக்கிறாங்க. 21வது வசனத்துல தினந்தோறும் தேவானுடைய ஆலயத்தில் கீத வாத்தியங்களையும் பேரோசையையும் துணிக்க செய்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப பஸ்காவை ஆசரிச்சாச்சு, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாள் ஆசரிச்சாச்சு. சரி, இதோட என்ன நிறுத்திட்டா இப்ப ஜனங்கள்லாம் ரொம்ப உற்சாகமாட்டாங்க. ஜனங்கள் என்ன பண்றாங்க? 23வது வசனத்துல பின்பு வேற 7 நாளளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். ஆசரிக்க வேண்டிய 7 நாள் கூட ஆசரித்து முடிச்சுட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகுது. இன்னும் நாங்க 7 நாள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், இன்னும் 7 நாள் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம், இன்னும் கர்த்தரை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா என்ன செய்யறாங்க? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாங்க சபைக்கு வந்தா எங்களுக்கு பத்துல, இடையிலையும் நாங்க வரலான் இருக்கிறோம், 1ஆம் தேதி ஆராதனைக்கு வரலான் இருக்கிறோம், ஃப்ரைடே அந்த பாஸ்டிங் பிரேயருக்கு வரலான் இருக்கிறோம், பாஸ்டர் வேற ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் ஏதாவது இருக்குதா, நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆர்வமா ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. இப்படித்தான் பாருங்க, எசேக்கியா ராஜா ஆண்டவரை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ள தோத்திர பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் குற்ற நிவாரண பலிகளை செலுத்தவும், பஸ்கா பலியை செலுத்த, புதுப்பில்லாத அப்ப பண்டிகை செலுத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாரு. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இதோட அதை நிறுத்திட்டாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட நிறுத்திட்டாரானா? இல்ல. பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னா ஆண்டவருக்கு எல்லாரும் கொடுப்போம் அப்படின்றாரு. ஆண்டவருக்கு எல்லாரும் கொடுப்போன்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. 31வது அதிகாரத்துல 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்கிறேன். ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாக தகன பலிக்கும், ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாக தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். இப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை செலுத்துவதற்காக எசேக்கியா ராஜா என்ன செய்யறாரு? தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து, அவர் ராஜாவுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்திருக்கு பாருங்க, அந்த ஆஸ்தியிலிருந்து அவருக்குன்னு அந்த நியமித்திருக்கிற அந்த பங்கை அவர் என்ன செய்யறாரு? எடுத்து ஆண்டவருக்குன்னு கொடுக்கிறார். சரி, இவர் கொடுத்துட்டு இதோட விட்டாரான்னு பார்த்தா இல்ல. பாருங்க, அவர் என்ன செய்யறாருன்னா 4வது வசனத்துல ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். அவர் கொடுத்ததோடு மட்டுமல்ல, ஜனங்களை பார்த்து நீங்க எல்லாரும் கொடுங்க, நீங்களும் கொடுங்க, நீங்க எல்லாரும் கொடுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. கர்த்தருடைய கட்டளையை நாம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய கட்டளை என்ன செய்யணுங்க? ராஜாவா இருந்தாலும் சரி,
ராஜ்யத்தில் இருக்கிற குடிமக்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கட்டளை நாம் என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கணும். ஆமேன், அல்லேலூயா. கொடுக்கணும் அப்படின்னு கட்டளையிட்ட உடனே இதை கேட்ட அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? 5வது வசனம், இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்திலும் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகத்தை பரிபூர்ணமாக கொடுத்தார்கள். இவங்க எல்லாத்துலேயும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ராஜா சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு? எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. திராட்சை ரசத்தில், எண்ணெயில், தேனியில், நிலத்தில், முதல் பலனில், எல்லாத்துலேயும் சகலத்திலையும் தசம பாகத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தாங்க. இவங்க எப்படி தெரியுமா கொடுத்துருக்குறாங்க? 6வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தை தங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தை கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்களாம். ஒவ்வொருத்தரும் வந்து தசம பாகத்தை எப்படி கொண்டு வந்திருக்காங்க? நம்ம இப்படி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க. குவியல் குவியலாக, குவியல் குவியலாக, குவியல் குவியலாக. வீடு கட்டுறதுக்கு எம் சாண்டு பி சாண்டை வாங்கி லோடில் இறக்கினா எப்படி இருக்கும் பாருங்க. அது மாதிரி குவியல் குவியலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இவங்க ஒரு தடவை தான் 2 தடவை தான் கொடுத்தாங்கன்னா 4 மாதம் அப்படி கொடுத்துருக்குறாங்க. 3ஆம் மாதத்தில் கொடுக்க ஆரம்பித்து 7ஆம் மாதத்தில் தான் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் குவிஞ்சு கிடக்குது, எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சு கிடக்குது, வலிஞ்சு கிடக்குது. 8வது வசனம், எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியலை காணும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகி இஸ்ரவேலை அவர்கள் வந்து புகழ்ந்தார்கள். புகழ்ந்துட்டு, என்னப்பா நீங்கள் உங்களை கொடுக்க சொன்னா இப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே, எல்லாத்தையும் குவியல் குவியலா, எல்லாம் என்னப்பா இப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு கேட்டப்ப அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? 10வது வசனத்துல, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின நாள் முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னமும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததனால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா இப்படி கொடுத்துட்டீங்கன்னா? ஆமாங்க, நாங்கள் நீங்கள் சொன்னதில் கேட்ட உடனே தசம பாகத்தை எல்லாத்தையும் நிலத்தில் முதற் பணங்களை எல்லாத்தையும் வந்து கொடுக்க ஆரம்பித்தோடனே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் எவ்வளவுதான் அதை சாப்பிட்டு எவ்வளவுதான் இது பண்ணி காலி பண்ணாலும் அது இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. அதை கொண்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுறது? கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன செஞ்சிட்டோம்? குவியல் குவியலாக கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னு எசேக்கியா சொல்றாரு. அப்போ ஒன்று பண்ணலாம், ஆலயத்திற்கு பண்டக சாலையை கட்டுவோம், எல்லாத்தையும் பண்டக சாலையில் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியா ராஜா செய்கிறார். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை கவனிச்சிங்களா? எசேக்கியா ராஜா ராஜ்யபாரத்துக்கு வரும்பொழுது எப்படி இருந்துச்சு? அவருடைய தகப்பனாகிய ஆகாஸ் என்ன பண்ணியிருந்தாரு? ராஜ்யத்தையும் குடிகளையும் நாசமாக்கி போட்டிருந்தாரு. ஆனால் எசேக்கியா ராஜா வந்த பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? தேவாலயத்தை பழுது பார்க்கிறாரு, சுத்திகரிக்கிறாரு, ஆசாரியர்களை லேவிகளையும் பரிசுத்தம் பண்ணுகிறாரு, பலிகளை செலுத்துறாரு, பஸ்காவை ஆசரிக்கிறாரு, புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆசரிக்கிறாரு, கர்த்தருக்கு கொடுக்கிறாரு, ஜனங்களை கொடுக்க பண்ணுகிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா பண்டசாலையெல்லாம் நிரம்புது. ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு மல்கியா 3:10, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமாக உங்கள் மீது ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேனோ மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்றாரு. நான் சொல்றேன், நாமளும் எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவருக்கு கொடுக்கணும். நாமளும் தாவீது ராஜாவை போல ஆண்டவருக்கு கொடுக்கணும். நாமளும் தாவீது ராஜாவினுடைய ராஜ்யத்தில் இருந்த ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுத்த மாதிரி கர்த்தருக்கு நாமளும் கொடுக்கணும். நாமளும் எசேக்கியா ராஜாவினுடைய ராஜ்யத்தில் இருந்த ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுத்த மாதிரி நாமளும் கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்கிறதா ஆசீர்வதிக்கிறார். ஆமே. காட்ஸ் பேட்டர்ன் என்ன? வாங்கிறதுல இல்லை ஆசீர்வாதம், கொடுப்பதில் தான் ஆசீர்வாதம். வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பது தான்
நல்லது. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு டிசைட் பண்ணுங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வாருங்க, ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வாங்க. என்னன்னா, என்ன வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தொழிலில் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை எப்படி கட்டளையிடுகிறார், அல்லது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு ஒரு வே இருக்குது. அது என்ன வழி? கர்த்தருக்கு நான் என்ன செய்கிறது? கொடுப்பது. கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, இப்போ ஒரு கொஸ்டின். அப்ப கர்த்தருக்கு கொடுக்கிறது கட்டாயமா? இட்ஸ் கம்பல்சரி? இது கட்டாயமா? கட்டாயமா கொடுக்கணுமா பாஸ்டர்? என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல, கட்டாயம் அல்ல. பவுல் சொல்றார், கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, கட்டாயமா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கேட்கவே இல்லை, எதையுமே கேட்கல. காயின், ஆபேல் இவங்கள்ட்ட ஏதாவது கேட்டாரா ஆண்டவர்? ஆனா இவங்க தான் என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு போனாங்க. ஆண்டவர் கேட்கவே இல்லை. கொண்டு போனவர்களை அவர் ஏற்றுக்கொண்டார், ஆசீர்வதிச்சார். நோவா ஜலப்பிரளயத்திற்கு அப்புறம், மழை நின்றதுக்கு அப்புறம் கர்த்தருக்கு பலி செலுத்தினார். ஆண்டவர் கேட்டாரா, நீ கதவை திறந்து எனக்கு பலி செலுத்துப்பான்னு? ஆனா அவன் செலுத்தின பலிய கர்த்தர் சுகந்த வாசனையா நுகர்ந்தார். அப்ப நாம கொடுக்கிறத அவர் ஏற்றுக்கொள்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். ஆனா அவர் கொடு, நீ கொடு, கொடு, கொண்டு வா, கொண்டு வா அப்படிலாம் அவர் கேட்கல. கட்டாயமே கிடையாது. இட்ஸ் நாட் அ கம்பல்சரி. கட்டாயமே கிடையாது. ஆனா நம்ம மனம் இருந்து அவருக்கு கொடுக்கிற பொழுது, அவரை நேசிப்பதற்கான அடையாளமாக அவருக்கு கொடுக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். அப்படிதான் நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்திலே அப்படித்தான். அவர் கட்டாயமா உங்கள்கிட்ட கேட்கல, கட்டாயமா நீங்க கொடுக்கவும் அவசியமே கிடையாது. ஆனா நீங்க கொடுக்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்ப அதற்கப்புறம் நியாயப்பிரமாண காலத்துல, அதாவது மோசேயினுடைய நாட்கள்ல அவரே கேட்க ஆரம்பிக்கிறார். அவரே என்ன செய்யறாரு? கேட்க ஆரம்பிக்கிறார். என்ன பாஸ்டர் இங்க கொஞ்சம் இடிக்குதே, புரியலையே. அவரு ஃபர்ஸ்ட் கேட்கல, நம்ம கொடுக்கறத வாங்கிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா நியாயப்பிரமாண காலத்துல மோசேயின் மூலமாக நீ எனக்கு கொடு அப்படின்றாரு. நீ எனக்கு கொடுன்றாரு. எங்க சொல்றாரு அவரு? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும் பொழுது மோசேட்ட சொல்றாரு, என் ஜனங்கள் எனக்கு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைக்காக அவர்களை காணிக்கை கொண்டு வரும்படிக்கு சொல். அவர்களிடத்துல நீ என்னென்னலாம் வாங்கணும்னா, வெள்ளி, பொண்ணு, ரத்தினம், கோமேத கற்கள், மரகத கற்கள், இப்படி இந்த இளநீல், ரத்தாம்பரம் இதெல்லாம் வாங்கு அப்படின்னு அவரே என்ன செய்கிறாரு? வாங்குபடிக்கு ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் வாங்குபடிக்கு சொல்றாரு. இப்போ ஒரு கேள்வி, என்ன பாஸ்டர் அவர் கேட்க மாட்டேன்றாரு, ஆனால் கொடுக்குற பொழுது வாங்கி ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ என்னடான்னா மோசேயின் நாட்களில் கொடுங்க 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 அப்படின்னு கேட்குறாரு. என்னது எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு இப்படி கொடுங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு? எதுக்கு கொடுங்கன்னு கேட்குறாருன்னா, ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்திற்கு வருவீங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. எதுக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு, வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பிலும் வயலில் விளையும் எல்லா பலன்களிலும் தசமாபாகத்தை பிரித்து அப்படின்னு அந்த அதிகாரம் முழுவதும் அதை குறித்து ஆண்டவர் சொல்றார். இப்போ எதுக்கு இங்கே ஆண்டவர் தசமபாகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் பற்றாக்குறை ஆயிடுச்சு, என் கஜானா கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, அதுக்காக அல்ல. அவருக்கு நாம் பயந்திருக்கும்படிக்கு, அதை பழகும்படிக்கு, அதை நம்முடைய பழக்கமாக்கும்படிக்கு தசமபாகத்தை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தசமபாகத்தை கொடுங்க, காணிக்கையை கொடுக்கணும் அப்படின்னா எதுக்காக? நாம் தேவனாகிய கர்த்தருக்கு எப்போதும் பயந்திருக்கும்படிக்கு. இதை அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுங்க. தசமபாகத்தை நம்ம கொடுக்கலனா, காணிக்கையை நம்ம கொடுக்கலனா, நம்ம தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்யல பயப்படலன்னு தான் அர்த்தம். ஆண்டவர் பயந்திருக்கும்படிக்கு கொடுக்கொன்றார். அவரு இதை வாங்கி அவர் என்ன பண்றாரு? இந்த தசமபாகத்தை, பொருத்தனை காணிக்கை இதெல்லாம் வாங்கி அவர் என்ன பண்றாருங்க?
அவர் என்ன பண்றாருன்னா லேவியர்களுக்கு ஆசாரியர்களுக்கு அதை சுதந்திரமாக கொடுக்கிறார். ஏன் பாஸ்டர், நம்ம எல்லாத்துக்கிட்டையும் வாங்கிட்டு அதை போய் இந்த ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு ஏன் ஃப்ரீயா கொடுக்கிறாரு அப்படின்னா, இஸ்ரவேலர்களுடைய 12 கோத்திரமும் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற பொழுது, கானானை பங்கிட்டு வருகிற பொழுது, இந்த லேவியர்களுக்கு ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் கானான்ல ஒரு அடி இடத்த கூட கொடுக்கல. ஏன் அப்படின்னா, அவங்க என்னுடைய சொத்து, அவங்க எனக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஸோ ஆகினால அவர்களுக்கு நான் போஷிப்பேன், அவர்களை நான் என்ன செய்வேன், அவர்கள் என்னுடைய சொத்தாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தனக்குரிய தசம பாகத்தையும் தனக்குரிய காணிக்கைகளையும் அவர் வாங்கி அதை ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, அவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம கொடுக்கிறது எதுக்காக கொடுக்கிறோம் அப்படின்னா, அல்லது ஆண்டவர் கொடுங்க தசம பாகத்தை கொடுங்க அப்படின்னு எதுக்காக கேட்கிறாருன்னா, நாம் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படிக்கு. அப்ப நீங்க தசம பாகத்தை நீங்க கிரமமா நீங்க கொடுக்குறீங்கன்னா தேவனாகிய கர்த்தருக்கு நீங்க பயப்படுறீங்க, பயந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். 1703 வருஷத்துல இருந்து 1791 வருஷம் வரைக்கும் போதகர் ஜான் வெஸ்லி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் அவர் வாழ்ந்து வந்தார். மெத்தடிஸ்ட் திருச்சபையை உலகம் முழுவதும் ஸ்தாபித்தவர் அவர்தான். அவர் ஜான் வெஸ்லி, அவருடைய சகோதரர் சார்லஸ் வெஸ்லி. அவர் தன்னுடைய ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் அவருக்கு கிடைச்ச வருமானம் எவ்வளோன்னா, ஒரு மாதத்துக்கு 30 பவுண்டு தான் அவருக்கு கிடைச்சிச்சு. அந்த 30 பவுண்டில் அவர் என்ன பண்ணார்னா, 28 பவுண்டு அவருடைய அடிப்படை தேவைகளுக்காக அவர் செலவு செய்துட்டு மீதி 2 பவுண்டை ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று அவரே ஊழியம் செய்கிறாரு. ஆனால் அவர் ஆண்டவருக்கென்று அவர் கொடுத்துட்டார். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச காலங்கள் இருந்துச்சு. மாதத்தில் 30 பவுண்டு வருமானம் வந்த அவருக்கு இப்போ 60 பவுண்டு வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. 60 பவுண்டு வருமானம் வந்த உடனே இவர் தன்னுடைய வசதி வாய்ப்புகளெல்லாம் பெருக்கல. இவர் அதே அளவு தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்காக 28 பவுண்டை அவர் செலவழிச்சிட்டு மீதமுள்ள 32 பவுண்டையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுத்துட்டார். கர்த்தர் பார்த்தாரு, கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சாரு. இப்போ இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சிருச்சு. இப்போ அவருக்கு ஒவ்வொரு மாதமும் 120 பவுண்டு வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ 120 பவுண்டு வருமானம் வரும் பொழுது அவர் இப்பவும் தன்னுடைய அடிப்படை தேவைகளை வசதிகளை பெருக்கிக் கொள்ளல. அதே 28 பவுண்டு தான் அவர் தன்னுடைய தேவைகளுக்காக செலவழிச்சாரு. மீதமுள்ள 92 பவுண்டையும் ஆண்டவருக்கென்று அவர் என்ன செய்தார்னா கொடுத்துட்டாரு. அப்போ ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார், அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்தார். உலகம் முழுவதும் அவர் மூலமாய் மெத்தடிஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச்சஸ்லாம் உலகம் முழுவதும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது கொடுங்கள் அப்பொழுது கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அதாவது உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த தசம பாகம் காணிக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து நற்செய்தி நூல்கள் வரைக்கும் தான் நீங்கள் இதை பார்க்க முடியும். ஆதியாகமத்தில் அந்த ஆபிரகாம் லோத்தை மீட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்தார் இல்லையா, அதுல இருந்து யாக்கோப்பு ஒரு கல்லை தூணா நிறுத்தி தேவரீர் எனக்கு கொடுக்க எல்லாவற்றையும் தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொருத்தம் பண்ணார் இல்லையா. அதற்கப்புறம் தாவீது எசேக்கியா இவங்கெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா. இதற்கப்புறம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் வரைக்கும் தான் இந்த தசம பாகத்தை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்க முடியாது. ஸோ அதனால ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்க, இனிமா நம்ம தசம பாகமே கொடுக்க தேவையில்லை. ஏன்னா தசம பாகன்றது பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அது நியாயப்பிரமாண காலத்தில் இருக்குது. நியாயப்பிரமாண காலத்தில் மோசையின் மூலமாக தான் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார். சிலுவையில் அதெல்லாம் நிறைவேற்றி விட்டுட்டாரு. அதனால இனிமா தசம பாகம்லாம் கொடுக்க தேவையில்லை. இனிமா பலி செலுத்தணுமா, இனி காடைகளை செலுத்தணுமா, புறா குஞ்சுகளை கொடுக்கணுமா, இனிமா விருத்த சேதனம் பண்ணணுமா, எதுவுமே தேவையில்லை. கிறிஸ்து எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார். ஆகையினால தசம பாகமெல்லாம் என்ன செய்யலை,
தேவையே இல்லை, கொடுக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு கூட்டத்தார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை இல்லை தசம பாகத்தை நம்ம கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னா, நியாயப்பிரமாணத்தில் மோசையின் மூலமாக ஆண்டவர் தசம பாகத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் தசம பாகத்தை கொடுத்தாரு, யாக்கோபு கொடுத்தாரு. ஸோ ஆகினால தசம பாகம் இந்த நியாயப்பிரமாணம் அந்த கண்ட்ரோலு கீழே வராது. ஸோ ஆகியனால நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது, ஆனால் தசம பாகத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இன்னொரு கூட்டத்தார் சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, நாம் கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? நீங்கள் சொல்லுங்க. கொடுக்கணுன்றீங்களா? காட் பிளஸ் யூ. சரி, நீங்கள் சொன்னது பதில் தான் மிக சரியான பதில். நாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். இதை நீங்கள் சொல்கிறதுனால ஏற்றுக்க முடியாது, இதை நான் சொல்கிறதுனால ஏற்றுக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுது அல்லது கர்த்தர் என்ன சொல்கிறாரு அதை வச்சு தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் வேதாகமத்தை எடுங்க, மத்தேயு 23வது அதிகாரத்தில் 23வது வசனத்துக்கு வாருங்க. அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு 23வது அதிகாரம் 23ல், மாயக்காரராகிய வேதபாகரே பரிசேயரே உங்களுக்கு அல்லையோ, நீங்கள் ஒற்றளவிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தால் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டியும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் அப்படின்றார். இங்கே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தசமபாகம் செலுத்துறீங்க, அதை ஒற்றளமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலையும் கூட நீங்கள் தசமபாகம் செலுத்துறீங்க, ரொம்ப நல்லதுப்பா, அதை செலுத்துங்கப்பா. ஆனால் நீங்கள் இரக்கத்தையும் நீதியையும் விட்டுறீங்கப்பா, அப்படி விடக்கூடாதுப்பா. நீங்கள் தசமபாகமும் செலுத்தணும், இரக்கமும் நீதியையும் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாதுன்றாரு. அப்போ இங்கே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும், தசம பாகம் கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் தசம பாகம் அப்படின்றது என்னன்னா 10ல் 1 பங்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அட்லீஸ்ட் 10ல் 1 பங்கு அப்படி புரிஞ்சுக்கணும். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? அட்லீஸ்ட் 10ல் 1 பங்கு. இப்போ நாம் புதிய ஏற்பாடு நாட்களில் இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் இல்லை. அப்போ புதிய ஏற்பாட்டில் நாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 10ல் 1 பங்கு கொடுக்கவே தேவையில்லை. அப்படியா பாஸ்டர், இதைத்தான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி யாராவது சொல்றீங்களா? இல்லை பாருங்க, 10ல் 1 பங்கு கொடுக்கவே தேவையில்லை. அப்போ என்ன கொடுக்கணும்னா எல்லாத்தையும் கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டில் 10ல் 1 பங்கு கொடுக்க தேவையில்லை. ஆனால் என்ன செய்யணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 44வது வசனம், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள், காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கு ஒருவர் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணணுங்க, எல்லாத்தையும் என்ன செய்யணுமா, நாம கொடுக்கணும். எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதப்படியில் கொண்டு வைத்தார்கள். அப்படி கொண்டு வந்ததில் அனனியா சப்பிரான்றவங்க ஒருத்தங்க கணக்கை மாற்றினாங்க, பிரச்சனை வேற மாதிரி போயிடுச்சு. அப்போ புதிய ஏற்பாட்டில் எப்படி கொடுக்கணும்னா எல்லாத்தையும் கொடுக்கணும். ஆனால் எல்லாத்தையும் கொடுக்கறத ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறார்னா, நீ கட்டாயம் எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஆமாம், அப்படி சொல்லாம அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. அப்போ அளவு தன் மனதில் நியமித்தபடியே என்ன செய்யணும், கொடுக்க கடவன். அப்போ புதிய ஏற்பாட்டில் எப்படி கொடுக்கணும், விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்த அளவின்படியே கொடுக்கணும். அப்போ அது என்ன அளவு, 100க்கு 100 அல்லது 50-50 அல்லது 3/4? அது எந்த அளவுனா அட்லீஸ்ட் 10ல் 1 பங்காவது என்ன செய்யணும், கொடுக்கணும்.
அட்லீஸ்ட் 10% என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். நாம கொடுக்கணும். கொடுக்கறதுல தான் ஆசீர்வாதம் இருக்குது. சரி, புதிய ஏற்பாட்டு திருச்சபைகளும் இப்படித்தான் கொடுத்தது. நான் ஒரு மகதனியா திருச்சபையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துக்கு வருவோம் என்றால், மகதனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு பவுல் மகதனியா நாட்டில் இருந்த திருச்சபையை குறித்து சொல்றார். இந்த திருச்சபையார் கர்த்தருக்கென்று கொடுக்குறாங்க. இவங்க எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, இங்கே மெஷர்மெண்ட் சொல்லப்படலை, ஆனால் இவங்க எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, 2வது வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலும் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். இவங்க எப்படி கொடுத்துருக்குறாங்க? ரொம்ப பஞ்சம் வந்திருக்குது, உபத்திரவம் வந்திருக்கிறது. இந்த பஞ்சத்திலையும் உபத்திரவத்திலையும் அவங்க சோதிக்கப்பட்டு தரித்திரமுடையவர்களாக இருக்கும் பொழுதும் அவங்க பரிபூர்ண சந்தோஷத்தோட உதாரணத்துவமாக கொடுத்தாங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மிஞ்சி ஆண்டவருக்கு என்று கொடுத்தாங்க. இப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இயேசு ஊழியம் செய்த பொழுது காணிக்கை பெட்டியின் அருகில் அவர் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு வயதான தாயாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவருடைய திராணிக்கு மிஞ்சி அவர்களுக்கு உழுந்தது எல்லாவற்றையுமே என்ன செய்திருக்கிறார்கள்? கொடுத்திருக்கிறார்கள். சரி, இன்னொரு முறை பவுல் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கும் பொழுது, தெசலோனிக்காவில் இருக்கும் பொழுது, பிலிப்பி பட்டணத்தார் பவுலுக்கு 2 தரம் அவருடைய குறைச்சல்களுக்கு உதவியாக இருக்கும்படிக்கு கொடுக்குறாங்க. நான் சொல்லுகிறேன், நாம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருடைய சபைக்கு கொடுக்கணும், கர்த்தருடைய ஊழியர்களுக்கு நாம் கொடுக்கணும். ஆதி திருச்சபையார் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. எருசலேமில் இருந்த ஆதி திருச்சபையார் எல்லாவற்றையும் கொடுத்துருக்குறாங்க. மகதனியாவில் இருந்த ஆதி திருச்சபையார் தங்களுடைய மிகுந்த உபத்திரவத்திலையும் அவங்க உதாரணத்துவமாய் அவங்க கொடுத்துருக்குறாங்க. பிலிப்பி பட்டணத்தில் பிலிப்பி திருச்சபையார் அவங்க பவுலுக்கு 2 தரம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நாம் கொடுக்கணும். கொடுக்கறதுல தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. கொடுக்கறதுல ஆசீர்வாதம் இருக்குதா? ஆமாம், கொடுக்கறதுல தான் ஆசீர்வாதம் இருக்குது. சில உதாரணங்களை சொல்லுகிறேன். உங்களை எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிற உதாரணத்தை சொல்லுகிறேன். 5 அப்பத்தை 2 மீனை கொடுக்கும் பொழுது தான் ஆசீர்வாதம் வருகிறது. 5 அப்பத்தை 2 மீனை கொடுக்கும் பொழுது தான் ஆசீர்வாதம் வருகிறது. கொடுக்கிற பொழுது அதை ஆசீர்வதிக்கிறார். 6 கற்றாடி நிறைய தண்ணீரை கொடுக்கிற பொழுது அதை கொடுக்கிற பொழுது அதை ஆசீர்வதிக்கிறார். 5 அப்பம் 2 மீன்கள் 7 மீன்களை கொடுக்கிற பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கிட்ட கொடுக்கிற பொழுது தாங்க ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்லுகிற பொழுது கொடுக்கிற பொழுது வெறும் பணத்தை மட்டும் சொல்லலைங்க. உங்களுடைய பிரச்சனைகளையும் அவர்கிட்ட கொடுங்க, உங்களுடைய போராட்டத்தையும் அவர்கிட்ட கொடுங்க, உங்க கஷ்டத்தையும் கொடுங்க, உங்களை கவலைகளையும் கொடுங்க, எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடுத்து விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து எடு கிடையாது, விடு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். எல்லாத்தையும் அவர்கிட்டே கொடுத்துருங்க. உங்க பிரச்சனை இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, போராட்டம் இருக்குதா, கவலை இருக்குதா, வியாதி இருக்குதா, புலம்பல்கள் இருக்கிறதா, எல்லாத்தையும் ஆண்டவரிடம் கொடுத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், அதாவது மிஷனரி, ஆப்பிரிக்காவின் காடுகளிலே ஆண்டவருக்காக அந்த காட்டுவாசி ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் தான் விக்டோரியா நீர்வீழ்ச்சி அப்படின்ற நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர். அந்த நீர்வீழ்ச்சிக்கு விக்டோரியா அப்படின்னு பேரும் வச்சவர். சரி, இப்போ அவர் தனக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அவர் அந்த காட்டுவாசிகள் மத்தியிலே, காடுகளிலே, அங்கே ஆதிவாசிகள் மக்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அவருக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, சரீரத்தில் பலகீனம், அவருடைய குடல்களிலே புண்கள் இருக்கிறது. ஸோ இதை பார்த்து அவரை நேசிக்கிற ஒரு நபர் உங்கள் சரீரத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், உங்கள் சரீரத்தில் இந்த குடலில் இருக்கிற புண்ணுக்கு நீங்கள் ஆட்டினுடைய பாலை நீங்கள் பருகணும், அப்போ தான் அது குணமாகும் என்று சொல்லி அவரை நேசித்தபடினாலே அவருக்கு ஒரு ஆட்டையும் கொடுத்துட்டு போயிடறாரு. இவர் அதை வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தோம், இவ்வளவு காலமாயிற்று, கொஞ்சம் வயதாயிடுச்சு, இப்பொழுது இந்த வயிற்றில் இருக்கிற புண்ணுக்காக இந்த ஆட்டினுடைய பாலை குடித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காட்டுகளில் உள்ள அந்த காட்டுவாசிகளுடைய தலைவன் ஒருவன் அவரிடத்துல இந்த ஆடு எனக்கு தேவை அப்படின்றாரு.
இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவரோட எதிர்த்து நிற்கவும் முடியாது, எதிர்த்து பேசவும் முடியாது. அப்படிப்பட்ட பழக்கமும் சுபாவமும் உடையவரும் அல்ல அவர். ஆகியனாலே இந்த ஆட்டை அவருக்கு கொடுத்துறார். இந்த காட்டுவாசிகளின் தலைவன் அந்த ஆட்டை வாங்கிக்கிட்டு அவர் தனக்கிட்ட இருந்த ஒரு ஈட்டியை அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் அவரிடத்தில் கொடுத்து விட்டுட்டு செய்கிறார். இது என்னுடைய ஈட்டி, இதை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கன்னு. இவர் அந்த ஈட்டியை வாங்கிட்டு இதை என்ன பண்ணுறது, ஒருவேளை எதிரிகள் வந்தால் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அல்லது விஷ மிருகங்கள் வந்தால் அதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்காகத்தான் இந்த ஈட்டியோ என்னமோ தெரியல, சரி கொடுத்துருக்கிறார்கள் என்று சொல்லி அதை வைத்துக்கொண்டு ஒரு ஊன்றுகோல் தடி போல அதை பயன்படுத்தி அவர் மற்ற கிராமங்களுக்கு ஊழியம் செய்ய அவர் போகிறாரு. அப்படி போனால் இவர் போகிற பொழுது அதுவரைக்கும் எதிர்ப்பை தெரிவித்த மக்கள், அதுவரைக்கும் இவருக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி மக்கள் எல்லாம் இப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் நேராக இவர் முன்னாடி வந்து பணிஞ்சு வாழ்க அப்படின்னு அவர் ரொம்ப ஹையர் பண்ணுறாங்க, உயர்த்துறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல என்ன அப்படின்னு விஷயத்தை கேட்குற பொழுது சொல்கிறாங்க, நீங்கள் வைத்திருக்கிற அந்த ஈட்டி எங்களுடைய தலைவனுடைய ஈட்டி. இந்த ஈட்டியை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அடுத்த தலைவன் அப்படின்னு. இப்போ இந்த ஈட்டி உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான எல்லாவற்றையும், இன்னும் ஆடுகளையும் மாடுகளையும் மற்ற வசதிகளையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற பொழுது கர்த்தர் இப்படி தான் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற பொழுது இப்படி தான் ஆசீர்வதிக்கிறார். வேதாகமத்தில் ஏராளமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். கொடுப்பதை குறித்து ஏராளமான காரியங்களை பார்க்க முடியும். ஏராளமான காரியங்கள். எலியாவுக்கு அந்த சாரிபாத் விதவியின் இடத்துல போகிற பொழுது அவளை கொஞ்சம் மாவுதான் இருக்குது, இதை நான் வச்சு சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் மகனும் சாக போகிறோம் அப்படின்றப்ப தீர்க்கதரிசி வந்து கேட்குறாரு, இதை எனக்கு அப்பங்களாக்கி முதல்ல எனக்கு சுடு கொண்டு வந்து கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் பார்க்கும் பொழுது இது ரொம்ப வேதனையாகவும் வேடிக்கையாகவும் அல்லது தீர்க்கதரிசியின் மேலே குறைகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி போல இருக்கிறது. ஆனால் இங்கே உண்மையான நிலைமை என்ன, அந்த விதவையை அவளை போஷிக்கும்படிக்கு பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கும்படிக்காக அவளிடத்தில் இருக்கிற அந்த மாவை கொண்டு வந்து வைத்து ஒரு அடையை சுட்டு வரும்படிக்கு தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களே, அப்படி கொண்டு வருகிற அந்த சிறிய அடையானது, அந்த அப்பமானது தீர்க்கதரிசனுடைய வயிற்று பசிக்கு போதுமானதாய் அல்லது அவருடைய வயிற்று பசிக்கு திருப்தியானதாய் இருக்காது. ஆனால் அவள் கொடுக்கும்படிக்கு அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அவள் அப்படி அதை சுற்று தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிற பொழுது அவளுக்கு மாவும் எண்ணெயும் குறைவுபடாதிருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற பொழுது உங்க வாழ்க்கையில குறைவுபடாது, ஒரு குறைவுபடாது. அதைத்தான் மல்கியா 3:10 ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் என்னுடைய பண்டசாலையிலே வைந்து கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து நான் இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமாக உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோவோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்கிட்ட கொடுக்கிற பொழுது ஆசீர்வதிப்பார். பைபிள் பேட்டர்ன், காட்ஸ் பேட்டர்ன், வேதம் காட்டுகிற வழி, கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக வேதம் காட்டுகிற வழி என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பது தாங்க. நாம் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மெல்கிசேதேக்குக்கு கொடுக்கிற பொழுது பாருங்க, அவன் மெல்கிசேதேக்கு கொடுக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருகிறது. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு கொடுப்போம், ஆண்டவருக்கு கொடுப்போம், ஏராளமாக கொடுப்போம், தாராளமாக கொடுப்போம். ஆண்டவர் சொல்கிறார், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கெனசரித்த கடல் அருகே பேதுரு வலைகளை அலசி கொண்டிருக்கிற பொழுது அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு படகுல அவருக்கு ஊழியம் செய்ய அந்த படகுல இயேசுவுக்கு பேதுரு இடம் கொடுத்தபடினாலே 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக, வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க கொடுங்க, ஆண்டவருக்கு கொடுங்க. கொடுக்கிறதுலே உங்கள் எண்ணங்களை விசாலமாக்குங்கள், கொடுக்கிறதுலே உங்கள் கரங்களை பெரிதாக்குங்கள். ஆண்டவர் செய்வார், அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்ததுனால தான் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் ஒருவேளை அந்த விதையை நிலத்துக்கு கொடாமல் இருந்திருந்தால், அந்த விதையை அவன் நிலத்திற்கு கொடாமல் இருந்திருந்தா
அது ஒரு மடங்காக அப்படியே தான் அந்த அளவாக தான் இருந்திருக்கும். ஆனால் நிலத்திற்கு கொடுத்த பொழுது நிலம் அவனுக்கு திருப்பி கொடுத்தது 100 மடங்காக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக. என்னென்னலாம் தீர்மானம், எப்படியெல்லாம் தீர்மானம்? ஒன்று, இதுவரைக்கும் தசம பாகம் கொடுக்காம இருந்தா இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆபிரகாமை போல நான் தசம பாகத்தை கொடுப்பேன், யாக்கோப்பை போல நான் தசம பாகத்தை கொடுப்பேன் என்று சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணுங்க. தாவீதை போல நான் கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. எசேக்கியா ராஜாவை போல நான் கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்க. உற்சாகமாய் பொருத்தனைகளை மகதோனியா திருச்சபை போல, பிலிப்பு திருச்சபை போல, ஆதி திருச்சபை போல நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. இந்த நியூ ஃபைனான்சியல் இயர்ல, இந்த பொருளாதார ஆண்டுல ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோடு கூட அவர் வேதனை கூட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த மனிதனையும் உயர்த்தவும் எந்த மனிதனையும் தாழ்த்தவும் அவராலே ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாம் அவராலே உண்டாகிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா?